Recently played in the Veterans League for Tamil Nadu, and you played a vital part in Tamil Nadu lifting the trophy. You even received the Player of Tournament from the Union Minister Nitin Gadkari ji. You also, I think, took 13 wickets from just 5 matches, including a 5 wicket haul. Could you just share about your experience, that you how you played and how was the journey? என்ன நினைக்கிறாங்கன்னா, ம். ஏதோ ரொம்ப வயசானவங்க ஆடுறாங்க. ஆ. 40 பிளஸ் தான் எல்லாருமே ஆடுவாங்க. ஆ. பட் எல்லா ஸ்டேட்லயும் சரி, எல்லா பிளேயர்ஸும் சரி, அவங்கலாம் வந்து ரஞ்சி டிராஃபி ஆடின பாதி பேர் இருப்பாங்க எல்லா டீம்லயும். ம். வெட்டர்ஸ் டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் யூகே, இப்போ கோவித் மும்பை அதுல ஒரு 2-3 பேர் ஆடி இருப்பாங்க. ம். கோவித் குஜராத், அப்புறம் விதர்பா, ஆந்திரா, ஹைதராபாத் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆ. அது வந்து இருக்கிறதுலே கடப்பார சைடு ஆந்திரா, ஹைதராபாத்லாம். ஆ. அது பொதுவாவே நம்ம வெட்டரன்ஸ்ல என்னன்னா கிழவனுக்கு ஆடுறதானே அப்படி நினைக்க கூடாது. ம். அது வந்து என்னோட பிளேயர் அண்ட் பிரசிடென்ட் வந்து சொல்றாரு, மிஸ்டர் வெங்கட் சார்னு கூப்பிடுவாங்க. அவர் சொன்னாரு, டே ரிலாக்ஸ் பண்ணாதீங்க, டோர்னமெண்ட் வெட்டரன்ஸ் தான் ஈஸியா ஆச்சுலான்னு அப்படின்னு நினைக்காதீங்க. ம். எல்லாருமே வந்து பாந்து கொட்டை போட்டவங்க, எல்லாமே ஒரு லெவல் கிரிக்கெட் ஆண்டவங்க ம். அப்படின்னு சொல்லி தான் கூட்டு போனாரு. இன்னும் இப்ப இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜோனு, 6 டீம், 3 மேட்ச், ஒரு டீமுக்கு 2 மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் we are playing against Gujarat. ம். 2 overs game தான். Unfortunately we are lost 3 ரன்ஸ்ல நாங்க தமிழ்நாடு. ம். நெக்ஸ்ட் டே ஆஸ் பர் ஸ்கெடியூல் மேட்ச் இருந்தது. ஆனா மழைனால அந்த என்டையர் டே வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ வந்து மேனேஜ்மெண்ட்ல, அதாவது மேட்ச் அஃபீஷியல்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பாயிண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. ம். பாயிண்ட் ஷேர் பண்ணா நாங்க குவாலிஃபை ஆக முடியாது, ஏன்னா இனியோ 1 பிளேட் 1 லாஸ்ட். ம். ஸோ அன்னைக்கு ஈவினிங் வந்து மீட்டிங்லாம் வச்சு அஃபீஷியல்ஸ்லாம் வர வச்சு, எங்க தமிழ்நாடு சைட்ல இருந்து மிஸ்டர் ஸ்ரீகிருஷ்ணா சார் அண்ட் பிளஸ் போன் சார், அப்புறம் ஃபியூ டீம்ஸ்லாம் வந்து பேசி நெக்ஸ்ட் டே தே ஆர் பிளான் டு கண்டக்ட் 10 overs. ம். ஸோ நாங்க வந்து தோத்தாலும் பெட்டர் ரன் ரேட்ல இருந்தோம். ஸோ விதர்பாவை நாங்க வின் பண்ணாலே நாங்க வந்து செமிஸ் குவாலிஃபை. ம். ஸோ நெக்ஸ்ட் டே விதர்பாவோட இட்ஸ் ஜஸ்ட் 10 overs கேம். ம். 10 overs கேம்னா 2 ஓவர் தான் போட முடியாது ஒரு பிளேயர்னால, 3 ஓவர் கிடையாது. 3 If the 15 overs means the bowler can bowl 3 overs. ம். It's a 10 overs. So ஃபர்ஸ்ட் மேட்ச் குஜராத்தோட 5 விக்கெட் எடுத்துட்டு எங்க டீம் நான் 5 விக்கெட் எடுத்தேன். ஆனா 3 ரன்ல ம். ஸோ வந்து அன்னைக்கு வந்து யாரு கூடயும் பேசவே இல்லை. ஏன்னா டோட்டலி டிசப்பாயிண்ட். அவர் டிராவல் பண்ணி எல்லாம் டிசப்பாயிண்ட். நெக்ஸ்ட் டே விதர்பா 10 overs கேம்ல வந்து நல்லா போட்டேன். 2 overs இருந்தது, விக்கெட்டும் ஹெல்ப் பண்ணிச்சு. பிஃபோர் டே மழை பெஞ்சனால அவுட் ஃபீல்ட்லாம் கொஞ்சம் இதா இருந்தது, ஹார்டா இருந்தது, ரோட்ல அம்பி டம்பியான வெட்டா இருந்தது. ஸோ விக்கெட் ஹெல்ப் பண்ணிச்சு. 2 overs லெஸ் ரன், ஐ டுக் 2 wickets. அண்ட் தென் பாம்பேவோட அன்னைக்கு மத்தியானமே செமிஃபைனல். பாம்பேவோட வந்து இட்ஸ் 20 overs கேம். 20 overs கேம். எஸ், இட்ஸ் 20 overs கேம். அது வந்து 4 overs, ஐ திங்க் 23 runs, ஐ டுக் 3 wickets. அப்புறம் நெக்ஸ்ட் டே we are qualified for the finals. playing against we played against Andhra. Andhraவோட I think 3 wickets totally. So overall 13 wickets including final. Thank you for being part of the Cricket Type podcast, Mr. Tilak. It's been great having you here. We discussed a lot of things, from your beginnings, your hardships, and then your injuries, your support, your family support, and then how you came and played with legends, and then your first division career, the various league teams you played with, even your selection from to various age categories, then your coaching stint, and we have also embarked on your IVPL journey, and it was a very fruitful conversation, I guess. And a lot of people, I think, would get to learn a lot from this, and they would hopefully learn a lot and come up, take this inspiration, come up in life. So, or do share if you have anything else that you want to say to the viewers. At this section, you can thank, or you can share about anything else
that you just want to finish off, right? Thanks to my coaches from Mm. from beginning to till now, Mm. Mr. Felix Orogaraj from YMCA. Mm. நான் அவர்கிட்ட கோச்சிங் போறேன். He's a student. Mm. He's a professor. He's the same college. Ah. He's my first. நான் ஒரு நல்ல போட்ட சொல்லி கொடுத்ததே அவர் தான். Oh. நான் வந்து ரொம்ப வரிஸ் டைம்ல இருக்கும்போது கைடன்ஸ் இல்லாம ஆஸ் அ ஸ்டூடெண்டா அவர் வந்து எனக்கு நிறைய கைட் பண்ணிருக்காரு, நிறைய விஷயம் சொல்லி Ah. மை ஃபர்ஸ்ட் குரு. Oh. ஏன்னா பினான்சியலா நான் வீக்கா இருக்கும்போது எனக்கு அந்த டைம்ல பணம் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கேன். Oh. இது எல்லாத்துலயும் வந்து அவர் சொல்லுக்குதான் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல நான் சொல்லலைன்னா நான் எந்த இடத்துலயும் கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. நிறைய டீம்ல நிறைய இடத்துல அவர் ஸ்டூடெண்டா இருக்கும்போது அவர் எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. கிரிக்கெட் வைஸ் சொல்றேன், இந்த லெவல்ல இருக்கேன்னா he is the first person. And then second thing I have to thank to Mr. Portras Rajkumar sir. He is also part of from YMCA. At the time he is only gave a chance to play for Portras. அந்த சான்ஸ் கொடுத்தனால தான் நான் பர்ஃபார்ம் பண்ணேன், நூறுலாம் அடிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு பெரிய சான்ஸ் கிடைச்சது. அப்போ தேர்ட் திங் ஐ ஹாவ் டு தேங்க் டு மிஸ்டர் என்பி பாலாஜி சார் ஃப்ரம் ஏஜிஎஸ் ஆஃபீஸ். கிரிக்கெட் அகாடமியோட கோச் அவர் தான். அவரோட நான் பிளேயரா பர்டிவிஷன்ல ஆடும் போது அவரு தான் எனக்கு வந்து எம்ஆர்எஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. செந்தில்நாதன் கிட்ட சொல்லி இஸ் சோ டேலண்ட் ஃபெலோ, உங்க நெட்ல பாருங்க டச் ஆஃப் யார கேலிபர் இருக்கு நீங்க பாருங்கன்னு சொல்லி அவர் தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஹி இஸ் த பர்சன் டு புட் தட் சீட் டு அந்த ரூட் வரதுக்கு சீட் போட்டதே அவர்தான். ஸோ அவரு அண்ட் தென் இப்போ இருக்கிற ப்ரேயர் குரூப்ஸ் மிஸ்டர் சீனிவாஸ் ராஜு சார், பனீர் அண்ணா, and then my dear Divakar, Simple Raju, all of us. Yes sir. இத மீறி till now என்ன இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன சப்போர்ட் பண்ணி இந்த ஏஜ்ல சப்போர்ட் பண்ணி பண்ணது என்னோட ஒய்ஃப். இந்த டைம்ல நான் அவங்க பேர் சொல்லி ஆகணும், தனலட்சுமி திலக், and my one and one my son Mr. Madhavan Tilak. Yes sir. And my all close friends. இப்போ எனக்குன்னு ஒரு செட்டப் இருக்கு, எனக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்கானுங்க. இப்போ என்ன எப்ப பண்ணாலும் till now they are keep on following me in cricket டிஎன்சி ஆப்ல. சரி நான் மேட்ச் ஆடுறதுனா டிஎன்சி ஆப்ல பாப்பானுங்க, கிரிக்கெட்ல பாப்பானுங்க. பண்ணாலும் பண்ணாட்டியும் சரி எனக்கு கால் பண்ணி என்னை வந்து பூஸ்டப் பண்ணிட்டே இருப்பானுங்க. அதுல ஸ்பெசிஃபிக்கா நிறைய சொல்லணும்னா பின் பாயிண்ட் சொன்னா மிஸ்டர் சார்லஸ் தாமோதரன், மிஸ்டர் ஜான் எல்ஜின், விஜய் பிரபு, அப்புறம் ஸ்ரீ பிரனில், ஆதித்யா, அந்த நிறைய பேர் இருக்காங்க. இந்த போட்காஸ்ட்னால ஒரு 5-6 பேர் சொன்னேன். அது ஒரு லிஸ்டே இருக்கு, மிஸ்அவுட் பண்ணிட்டா மன்னிச்சுக்கோங்க பசங்க. போட்காஸ்ட் ஆகும்போது நம்ம பேர் சொல்லணும், மன்னிச்சுக்கோங்க. And then I thank to Mr. Divinathan from Free Connect. He's a man. ஒரு few months தான் உங்களுக்கு தெரியும். I saw in that league team in Portras. நீங்க ஆனாலும் சரி ஆடாட்டியும் சரி உங்களோட இன்ஃபிளாஸ்டிக் உங்களோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் எங்க இருந்தாலும் கத்திக்கிட்டு தண்ணி கொடுக்குறது. really I love that way of managing your side, team management. உங்களோட ஆனாலும் ஆடாட்டியும் உங்களோட சப்போர்ட் வந்து டீம் இருந்துட்டே இருக்கு. I'm really thank that I'm giving my first interview to your channel. Yes sir, Roma, thank you. We are also very thank you for the appreciation of me, and thank you for it is an honor for us to have you in our channel, and thank you so much. I hope this podcast is something that would not only reach a small circle but reach a wide global circle, and will go beyond the continents. So I think everybody will be able to listen this wonderful podcast with great thoughtful conversations. I am very grateful for you once again for accepting the invitation to come in the podcast and
speak out your thoughts. So thank you once again. Thank you, sir. Thank you.